த ரெட் ஹெடட் லீக் அப்படிங்கிற ஒரு ஸ்டோரி பார்ப்போம். இது ஒரு டிடெக்டிவ் ஸ்டோரி. ஸோ டிடெக்டிவ் அப்படின்னும் போது ஒரு குற்றம் செஞ்சவங்கள அவங்களுக்கே தெரியாமல் சேஸ் பண்ணி கண்டுபிடிப்பாங்க இல்லைங்களா, அதான் டிடெக்டிவ். ஸோ இது ஒரு டிடெக்டிவ் ஸ்டோரி. இங்கே லீக் அப்படின்றது ஒரு குரூப், ஒரு குழு. ஸோ நம்ம மகளிர் குழுக்கள் இல்லை நிறைய குரூப்ஸை ஒன்றா சேர்ந்து சில வேலைகள்லாம் பண்ணுவோம் இல்லைங்களா. ஸோ அந்த மாதிரி லீக் அப்படிங்கிற வார்த்தை வந்து ஒரு குழு. நான் மகாலட்சுமி. என்ன ஸ்டோரின்றதை நம்ம பார்க்கலாம். இங்கே வந்து கேரக்டர்ஸ் சொல்லியிருக்காங்க. கேரக்டர்ஸ் யாரெல்லாம் இருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஷெர்லாக் ஹோம்ஸ் அப்படின்றவர் பார்த்தீங்கன்னா டிடெக்டிவ். ஸோ இன்னொரு டிடெக்டிவும் இருக்கார், அவருடைய பேர் வந்து மிஸ்டர் ஜோன்ஸ். ஸோ இந்த லெசனில் நமக்கு 2 டிடெக்டிவ்ஸ் வராங்க, ஒருத்தர் ஹோம்ஸ், இன்னொருத்தர் ஜோன்ஸ். தென் டிடெக்டிவுடைய ஃப்ரெண்ட் ஒருத்தங்க, அவர் டாக்டர் வாட்சன். அவர் டாக்டராக இருக்கார், இவர் ஹோம்ஸுடைய ஃப்ரெண்டு. அண்ட் ஜெபஸ் வில்சன் அப்படிங்கிறவர் ஒரு ஷாப்கீப்பர்னால் கடை வச்சு நடத்துகிறவர். என்ன கடை வச்சுருக்காரு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, பான் கடை, அடகு கடை வச்சு நடத்திட்டுருக்காரு. அவருடைய ஹேர் வந்து ரெட் கலரில் இருக்கும். அடுத்து வின்சன் ஸ்பாட்லிங் அப்படிங்கிறவர் பார்த்திங்கன்னா, இந்த வில்சன் கடை வச்சு நடத்துகிறாரு பார்த்திங்களா, அவருடைய அசிஸ்டண்ட். அவருக்கு இன்னொரு பேர் வந்து ஜான் கிளே. இப்போ ஜான் கிளேனாலும் ஸ்பால்டிங்னாலும் ஒருத்தரே தான். அண்ட் இவர் அசிஸ்டண்ட்டு, இவருக்கு ஒரு அசிஸ்டண்ட் இருக்கார். அவர் என்னென்னா டன்கன் ரோஸ். ஆனால் அவர் அசிஸ்டன்ட் கிடையாது, அக்கம்ப்ளீஸ் அப்படின்றவர் யாருன்னு சொல்லி பார்த்திங்கன்னா, குற்றம் செய்கிறவங்களோட கூடவே இருந்து சப்போர்ட் பண்ணுவாங்க, துணை புரிவாங்க இல்லைங்களா, அவங்க தான் வந்து அக்கம்ப்ளீஸ் சொல்கிறோம். இவருடைய ஹேரும் ரெட் கலரில் இருக்குது. ஸோ யாருடைய ஹேர் இதில் ரெட் கலரில் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஜெபஸ் வில்சன் ஷாப்கீப்பருக்கும் டன்கன் ரோஸ் அப்படிங்கிறவர் ஸ்பால்டனுடைய அக்கம்ப்ளிஸ்க்கும் ஹேர்ஸ் வந்து ரெட் கலரில் இருக்கும். ஸோ இதை பேஸ் பண்ணி இதில் ஒரு சின்ன ஒரு காம்பினேஷன் மாதிரி இதில் காட்டுவாங்க. ஸோ அதை நம்ம லெசனுக்குள்ளே போகும்போது பார்க்கலாம். டாக்டர் வாட்சன் விசிட்டட் தி அப்பார்ட்மெண்ட் ஆஃப் ஹிஸ் ஃப்ரெண்ட் ஷெர்லாக் ஹோம்ஸ். ஸோ இப்போ டாக்டர் வாட்சனும் டிடெக்டிவ் ஹோம்ஸும் ஃப்ரெண்ட்ஸ். அதனால் இப்போ வாட்சன் வந்து டிடெக்டிவை மீட் பண்ணுறதுக்காக அவருடைய அப்பார்ட்மெண்ட்டுக்கு போகிறாரு. ஹி ஃபைண்ட்ஸ் டிடெக்டிவ் ஹோம்ஸ் டாக்கிங் டு அன் கிளையண்ட். ஸோ இவர் வீட்டுக்குள்ளே போகும்போது ஒரு கிளையண்ட்டுக்கிட்ட இந்த டிடெக்டிவ் பேசிகிட்ருக்காரு. கிளையண்ட் அப்படின்னா இந்த டிடெக்டிவ்க்கு வேலை கொடுக்கறதுக்கு வரவங்க தான் கிளையண்ட். அண்ட் வித் பிரைட் ரெட் ஹேர் மிஸ்டர் ஜெபஸ் வில்சன். ஸோ அவரோட ஹேர் பார்க்க ரெட் கலரில் இருக்குது. அவர் தான் வந்து மிஸ்டர் ஜெபஸ் வில்சன், அவர் தான் கடை வச்சுருக்காரு. ஹோம்ஸ் ஆஸ்க் டாக்டர் வாட்சன் டு ஹியர் த அன்யூஷுவல் ஸ்டோரி ஆஃப் தி கிளையண்ட். ஸோ இப்போது இந்த டிடெக்டிவ் தானே ஹோம்ஸ். ஸோ அவர் சொல்கிறார், அவருடைய ஃப்ரெண்டை கூப்பிட்டு, டாக்டர் வாட்சன் நீங்கள் வந்து இந்த ஒரு ஸ்டோரி கேளுங்களேன், இது ரொம்ப வித்தியாசமாக இருக்குது, வந்து கேளுங்களேன் அப்படின்னு சொல்லிட்டு அவரை ஸ்டோரி கேட்குறதுக்காக கூப்பிட்றாரு. வில்சன் சேஸ் தட் ஹி ரன்ஸ் அ பான் ஷாப். ஸோ இப்போ வில்சன் என்ன சொல்கிறாரு, நான் ஒரு பான் ஷாப் வச்சு நடத்திட்டுருக்கேன். பான் ஷாப் அப்படின்னா என்னென்னா அடகு கடை, கோல்டு சில்வர் அடகு வைக்கிறது, இல்லை சில திங்ஸ் எல்லாம் அடகு வைப்பாங்க இல்லைங்களா. ஸோ அந்த கடை வச்சு நடத்திட்டுருக்காரு. ஒன் டே இன் ஷாப் இஸ் அசிஸ்டன்ட் வின்சன் ஸ்பால்டிங் ஷோட் அன் அட்வர்டைஸ்மெண்ட். ஸோ இவர் கடை வச்சுட்டு நடத்திட்டுருக்காரு. இவருக்கு ஒரு அசிஸ்டன்ட் இருக்கார், அவரோட பேர் வந்து ஸ்பால்டிங். இவர் இப்போ ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் காட்டுறாரு நியூஸ் பேப்பரில் வந்து ஒரு அட்வர்டைஸ்மெண்ட்டை காட்டுறாரு. தட் அனௌன்ஸ்ட் அன் ஓப்பனிங் இன் த ரெட் ஹெடட் லீக். ஸோ அந்த நியூஸ் பேப்பருடைய அட்வர்டைஸ்மெண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, புதுசாக ஒரு குழு ஆரம்பிக்க போகிறோம். அந்த குழுவுடைய பேர் என்னென்னு பார்த்தீங்கன்னா ரெட் ஹெடட் லீக் அப்படின்னு சொல்கிறாரு. The announcement promised a salary of 4 pounds a week. ஸோ இந்த குழுவில் செய்கிறவங்களுக்கெல்லாம் வாரத்துக்கு 4 பவுண்டு சம்பளம் கொடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அதில் சொல்லியிருக்காங்க. ஸ்பால்டட் அர்ஜ் வில்சன் டு அப்ளை. ஸோ இப்போ ஸ்பால்டிங் என்ன பண்ணுறாரு, அவருடைய அசிஸ்டன்ட் ஸ்பால்டிங் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, இந்த குரூப்பில் நீங்கள் சேர்ந்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு அவரை வந்து ஃபோர்ஸ் பண்ணுறாரு. அர்ஜ்ட் அப்படின்னா ஃபோர்ஸ் பண்ணுறது. த டிமிட் ரெட் ஹேட் பான் புரோக்கர் டிட் ஸோ. ஸோ இவர் இந்த ஷாப்கீப்பர் இருக்கார் இல்லைங்களா, ஷாப் ஓனர் இருக்கார் இல்லைங்களா, அவர் வந்து ரொம்ப டிமிட்னா யார் எது சொன்னாலும் நம்பிடுவாங்க, அந்த மாதிரி ரொம்ப குவைட்டான ஒரு பர்சன். அவருடைய ஹேர் வந்து ரெட் கலரில் இருக்குன்னு சொல்லி பார்த்தோம் இல்லையா. ஸோ அவர் என்ன பண்ணுறாரு, இந்த அசிஸ்டன்ட் சொன்ன பேச்சு கேட்டு இவர் அப்ளை பண்ணிடுறாரு. வில்சன் வாஸ் அக்செப்டட் இன் டு த லீக். ஸோ இப்போ வில்சன் வந்து அப்ளை பண்ணிட்டாரு அந்த லீகில் சேர்கிறதுக்காக, அந்த ஒரு குரூப்பில் சேர்கிறதுக்காக. ஸோ இவருடைய அந்த இதை வந்து அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. மிஸ்டர் டங்கன் ரோஸ் த ஹெட் ஆஃப் தி லீக். ஸோ இந்த குழுவுடைய ஹெட் யாருன்னு பார்த்தீங்கன்னா டங்கன் ரோஸ். இங்கே ஏற்கனவே நம்ம கேரக்டர்ஸில் பார்த்தோம். டங்கன் ரோஸ் வந்து வின்சன் ஸ்பால்டிங்க்கு அந்த க்ரைம் அந்த ஒரு குற்றம் செய்கிறதுக்கு கூட துணை புரியறவன் தான் வந்து டங்கன் ரோஸ் இல்லைங்களா. ஸோ இவர் தான் வந்து இந்த லீகுடைய ஹெட்டுன்னு சொல்லி வச்சுருக்காரு. ஸோ இவங்க 2 பேரும் இப்போது அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. He learned that the nominal duties consisted only of his coming to the office from 10 a.m. until 2 p.m. each day.
ஸோ இவருடைய ஒரே வேலை என்ன, அதாவது இப்போ இந்த ஸ்பால்டிங் இவர்கிட்ட சொல்கிறாங்க, வில்சன் கிட்ட சொல்கிறாங்க, உங்களுக்கு கொடுத்துருக்கக்கூடிய ஒரே வேலை என்ன, உங்களுக்கு என்ன வேலை நாமினேட் பண்ணியிருக்கோம் அப்படின்னா ஒன்றுமே நீங்கள் செய்ய வேண்டாம், இங்கே ஆஃபீஸ்க்கு காலையில் 10 மணிக்கு வந்துட்டு மத்தியானம் 2 மணி வரைக்கும் இங்கே இருந்தீங்கன்னா போதுமானது, தினமும் நீங்கள் ஆஃபீஸ்க்கு வந்தால் மட்டும் போதும் அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் காப்பிங் அவுட் தி என்சைக்ளோபீடியா பிரிட்டானிக்கா இன் லாங் ஹேண்ட். இங்கே வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா, என்சைக்ளோபீடியான்றது அப்படியே பெரிய புக்கு மாதிரி இருக்கும் இல்லையா, பிரிட்டானிக்கா என்சைக்ளோபீடியா புக் நம்ம பார்த்துருப்போம், நல்லா பெருசாக இருக்கும். ஸோ அதை என்ன பண்ணணும்னா காப்பி பண்ணணும். எப்படி லாங் ஹேண்டில் காப்பி பண்ணணும், அதாவது கையாலேயே எழுதினோம், அதை பார்த்து அப்படியே கையாலேயே எழுதி வைக்கணும். பிரிண்ட் அவுட்டோ இல்லை இதுவோ வந்து எடுக்கக்கூடாது. ஸோ இது அந்த புக்கை பார்த்து அப்படியே நீங்கள் காப்பி எடுத்து எழுதணும், கையில் உட்காந்து எழுதணும், இதுதான் வேலை அப்படின்னு சொல்கிறாங்க. This he did for 8 weeks until one day he arrived at the office to find it closed. ஸோ இப்போது இந்த வேலை ரொம்ப ஈஸியான வேலை தானே. ஸோ என்ன பண்ணுறாரு, 8 வாரம் இந்த ஆஃபீஸ்க்கு இவர் வராரு எழுதுறாரு, என்சைக்ளோபீடியா உட்காந்து காப்பி பண்ணுறாரு, போயிடுறாரு. ஸோ 8 வாரம் கழித்து இப்போ மறுபடியும் ஆஃபீஸ்க்கு எப்பயும் வழக்கம் போல் வருவார் இல்லையா, ஆஃபீஸ்க்கு வந்து அந்த ஆஃபீஸ் க்ளோஸ்ட் ஆகிட்டுருக்கு, மூடிட்டுருக்கு. வித் அ நோட்டீஸ் ஆன் தி டோர் தட் தி ரெட் ஹெடட் லீக் ஹேஸ் பின் டிசால்வ்டு. ஸோ அதில் அந்த டோர் மேலே ஒரு நோட்டீஸ் ஒட்டியிருக்காங்க. என்ன ஒட்டியிருக்காங்க அப்படின்னா, இந்த ரெட் ஹெடட் லீக், அதாவது அந்த குரூப் இருக்குது இல்லைங்களா, இங்கே வந்து வில்சனுக்கும் ரெட் ஹேர் தான், டன்கன் ராஸ்க்கும் ரெட் ஹேர் தான் இல்லைங்களா. ஸோ இந்த குரூப் வந்து கலைக்கப்பட்டுருச்சு அப்படின்னு சொல்லிட்டு அதில் ஒரு நோட்டீஸ் எழுதி ஒட்டி வச்சுட்ருக்காங்க டோரில். ஹி வாஸ் ஸோ டிஸ்டர்ப்ட் பை தி தாட் தட் someone had been playing a practical joke on him. ஸோ இப்போ ஏதோ இப்போ தான் அவர் வந்து யோசிக்கிறார், வில்சன் வந்து யோசிக்கிறாரு, என்னமோ யாரோ நம்மளை ஜோக்காக யூஸ் பண்ணுறாங்க போல இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு இவர் உணர ஆரம்பிக்கிறார். இப்போ தான் தட் he came to Holmes for a solution. ஸோ இதை பற்றின ஒரு அந்த கன்ஃபியூஷன் போக்குறதுக்காக தான் இந்த டிடெக்டிவ் ஹோம்ஸ் கிட்டே இப்போ இவர் வந்திருக்காரு. இப்போ ஸ்டோரி கேளுங்கன்னு சொன்னார்ல, இப்போ இவர் வந்து ஸ்டோரி சொல்கிறாரு இல்லைங்களா. ஸோ இந்த ஸ்டோரி வந்து இது மாதிரி நான் போனேன், பட் ஆஃப்டர் 8 வீக்ஸ் கழிச்சு நான் போனேன், அங்கே எதுவுமே இல்லை, பட் ஏதோ இந்த ஒரு ப்ராசஸில் ஏதோ ஒரு தப்பு நடக்குதுன்றது மட்டும் எனக்கு தெரியுது, என்னை வச்சு ஏதோ பண்ணுறாங்க, காமெடி பண்ணுற மாதிரி எனக்கு தெரியுது அப்படின்னு சொல்லி இவர் சொல்கிறாரு. ஹோம்ஸ் ப்ராமிஸ் டு லுக் இன் டு அ கேஸ் அண்ட் வில்சன் லீவ்ஸ். ஸோ இப்போ ஹோம்ஸ் என்ன பண்ணுறாரு, சரி உங்களுடைய கேஸை நான் எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொன்ன உடனே வில்சன் வந்து அங்கேருந்து கிளம்பி போயிடுறாரு. ஹோம்ஸ் அண்ட் டாக்டர் வாட்சன் மூவ் டு வில்சன் ஷாப் இன் சக்ஸ்கோபர்க் ஸ்கொயர் அட் ஒன்ஸ். ஸோ உடனே இப்போ ஹோம்ஸ் வந்து டிடெக்டிவ், வாட்சன் வந்து டாக்டர் இல்லைங்களா. ஸோ டிடெக்டிவும் டாக்டரும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இவங்க 2 பேரும் ஒன்றா இப்போ சேர்ந்து எங்கே போகிறாங்கன்னா வில்சனுடைய ஷாப்புக்கு போகிறாங்க. வில்சனுடைய ஷாப் எங்கே இருக்குது அப்படின்னா சக்ஸ்கோபர்க் அப்படிங்கிற பிளேஸில் இருக்குது, அது ஸ்கொயர், அந்த இடத்துல சக்ஸ்கோபர்க் ஸ்கொயரில் இவருடைய கடை இருக்குது. ஸோ அதை பார்க்க இவங்க 2 பேரும் கிளம்பி போகிறாங்க. லெட்ஸ் ரீட் த பிளே எக்ஸ்ட்ராக்ட் டு நோ த ஹேப்பனிங். ஸோ இப்போ இது வந்து அந்த பிளேவுடைய ஒரு பிகினிங் ஸ்டேஜ், ஒரு ஜென்ரல் ஐடியா வருது. ஸோ இனி வந்து ஸ்டோரி என்ன ஆகுதுன்னு பார்க்கலாம். அவுட்சைட் வில்சன் ஷாப்ஸ் இன் சாக்ஸ்கோபர்க் ஸ்கொயர். ஸோ இப்போது வெளியே அந்த சாக்ஸ்கோபர்க் ஸ்கொயரில் இப்போ இவங்க 2 பேரும் வெளியே நிற்கிறாங்க. ஹோம்ஸும் டாக்டர் வாட்சனும் இப்போ அங்கே போய் நிற்கிறாங்க. ஹோம்ஸ் இஸ் வாக்கிங் அப் அண்ட் டவுன். ஸோ இப்போ ஹோம்ஸ் என்ன பண்ணார், அந்த கடைக்கு முன்னாடி மேலே கீழே அப்படியே நடந்து போய்கிட்டு வந்துக்கிட்டு இருக்காரு. நவ் அண்ட் தென் ஹீ ஹிட்ஸ் த கிரவுண்ட். ஸோ அப்படி நடந்துக்கிட்டு போயிட்டே இருக்கும்போது, அந்த கடையோட இந்த பக்கம் அந்த பக்கம் நடந்து போயிட்டே இருக்கும்போது, தன்னோட கையில் வச்சுட்டு இருக்கக்கூடிய ஒரு ஸ்டிக்கை வச்சுட்டு என்ன பண்ணுறாரு அப்படின்னா இடிக்கிறார். அந்த தரையை வந்து அப்படியே இடிக்கிற மாதிரி தட்டுறாரு. அவுட்சைட் த ஷாப் வித் திஸ் வாக்கிங் ஸ்டிக். ஸோ வாக்கிங் ஸ்டிக்கை வச்சு அப்படியே தட்டிகிட்டே இவர் நடக்கிறாரு அந்த இடத்துல. தென் ஹி நாக்ஸ் த டோர் ஆஃப் தி ஷாப். அப்புறம் அதே மாதிரி கடையுடைய டோரை வந்து தட்டுறாங்க. நாக்குன்னு தட்டுறது. ஸோ தட்டுறாரு. ஸ்பால்டிங் ஓப்பன்ஸ் த டோர் ஷாப். இப்போ ஸ்பால்டிங் என்ன பண்ணுறாரு, கடையுடைய டோரை வந்து ஓப்பன் பண்ணுறாரு. த லெக்ஸ் ஆஃப் ஹிஸ் ட்ரவுசர்ஸ் ஆர் டர்ட்டி. ஸோ இப்போ இந்த ஸ்பால்டிங் வந்து அந்த கடையிலேருந்து ஓப்பன் ஆகுது இல்லைங்களா, அவருடைய ட்ரவுசர்ஸ் எல்லாம் பார்க்கும்போது, அவர் போட்டுருக்கிற அந்த ட்ரெஸ்ஸுடைய ஃபேண்ட் எல்லாம் பார்க்கும்போது ரொம்ப அழுக்காக இருக்குது. ஸோ இந்த காட்சியை வந்து இவர் பார்க்குறாரு. இந்த விஷயம் இங்கே நடந்துட்டுருக்கு. ஸோ நியூ வேர்ட்ஸ் பார்க்கலாம். பவுண்ட் அப்படின்னா யூகேவுடைய மணியில் சொல்கிறாங்க. லீக்ன்றது குரூப்பு, லாங் ஹேண்டுன்றது ஹேண்ட் ரைட்டிங்கில் கையால் எழுதப்படுறது, அதை லாங் ஹேண்ட் அப்படின்னு சொல்கிறோம். சீன் 1. ஸோ இப்போ இந்த இடத்துல இப்போது ஒரு சீன் ஓப்பன் ஆகுது. அந்த சீன் 1ல் ஸ்பால்டிங் என்ன சார், ஸ்பால்டிங்கிறது அந்த ஷாப்கீப்பருடைய அசிஸ்டண்ட் இல்லைங்களா. ஸ்பால்டிங் இப்போ என்ன சார், கேன் ஐ ஹெல்ப் யூ, ஏன்னா இவர் கதவு தட்டினார், இவர் வந்து கதவை ஓப்பன் பண்ணார், அந்த கடையுடைய கதவை ஓப்பன் பண்ணாரா. அவர் மட்டும் கேன் ஐ ஹெல்ப் யூ, யார் வேணும், நீங்கள் யார் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. ஹோம்ஸ் என்ன சொல்கிறாரு, ஹோம்ஸ் டிடெக்டிவ். ஸோ சார், எஸ், ஹவு கேன் ஐ கெட் டு த ஸ்ட்ராண்ட். ஸோ ஆமாம், எனக்கு உங்களோட உதவி வேணும், நான் எப்படி பீச்சுக்கு போகிறது
பீச்சுடைய வழி சொல்லுங்களேன், இங்கே ஸ்ட்ராண்ட் அப்படின்னா பீச், கடற்கரை, ஸோ அதுக்கு வழி சொல்லுங்களேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. ஸ்பால்டிங் என்ன சொல்கிறார் பாருங்கள், 3rd to the right and 4th on the left. ஸோ ரைட் சைட் இது மூணாவது அந்த கிராஸில் போயிட்டு ரைட் சைட் திரும்புங்க, அண்ட் 4வது இதில் போயிட்டு லெஃப்ட் சைட் திரும்புங்க அப்படின்னு சொல்லி ஒரு ரூட் சொல்லிடுறாரு. ஹி கோஸ் பேக் இன் டு த ஷாப் அண்ட் க்ளோசஸ் த டோர். ஸோ உடனே மறுபடியும் இந்த ஸ்பால்டிங் என்ன பண்ணார், கடைக்குள்ளே போயிட்டு மறுபடியும் கதவை க்ளோஸ் பண்ணிக்கிறாரு. ஹோம்ஸ், ஹீஸ் அ கிளவர் யங் மேன் வேட்சன். ஸோ இப்போ வேட்சன் கூட இருக்கார்ல, அப்போ ஹோம்ஸ் வந்து சொல்கிறார், இவன் ரொம்ப புத்திசாலியாக இருக்கக்கூடிய ஒரு பையன் போல் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டிடெக்டிவ் வந்து டாக்டர்கிட்ட சொல்கிறாரு. வேட்சன் டாக்டர் என்ன சொல்கிறார் இப்போது, இஸ் ஹீ, why did you ask about this strand? You know London very well. You wanted to see him. ஸோ உடனே இப்போ டாக்டர் வேட்சன் வந்து கேட்குறாரு, அவனா ரொம்ப புத்திசாலின்னு சொல்கிற, சரி இருக்கட்டும், நீ ஏன் அவங்ககிட்ட போய் ஸ்ட்ராண்ட் எங்கன்னு கேட்ட, ஏன் கடற்கரை எங்கன்னு ஏன் கேட்ட, நீ லண்டனில் ரொம்ப வருஷமாக இருக்கல, உனக்கு நல்லா தெரியுமே லண்டனில் எல்லாமே எங்கே இருக்குன்னு உனக்கு தெரியுமே, ஆனால் நீ அவனை பார்க்கணுன்னு நினச்சியா அப்படின்னு சொல்லி அவர் கேட்குறாரு. ஹோம்ஸ், டிட் யூ நோட்டீஸ் ஹிஸ் ட்ரௌசர்ஸ்? உடனே இப்போ டிடெக்டிவ் கேட்குறாரு, அவனுடைய ஃபேண்ட்டை நீ கவனிச்சியா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. வேட்சன், ஹிஸ் ட்ரௌசர்ஸ்? நோ, நான் அதெல்லாம் கவனிக்கவே இல்லைப்பா அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் சொல்கிறாரு. பட் ஐ saw you hit the ground with your stick. ஆனால் நீ ஏதோ அந்த குச்சியை நீ வச்சுருக்கிற அந்த வாக்கிங் ஸ்டிக்கை வச்சு அந்த கிரவுண்டை மட்டும் தட்டுறதை மட்டும் நான் கவனிச்சப்பா, அது மட்டும் தான் நான் கவனித்தேன் அப்படின்ட்டு டாக்டர் சொல்கிறாரு. ஹோம்ஸ் என்ன சொல்கிறாரு, மை டியர் வேட்சன், திஸ் இஸ் நாட் த டைம் ஃபார் டிஸ்கஷன். ஸோ இது நம்ம டிஸ்கஸ் பண்ண வேண்டிய டைம் இல்லைப்பா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. ஐ மஸ்ட் கோ அண்ட் லுக் அட் தி ரோட் பிஹைண்ட் சக்ஸ் கோபர்ட் ஸ்கொயர். யூ ஹேவ் டு கோ டு ஒர்க். ஸோ இது டிஸ்கஸ் பண்ணுற டைம்லாம் இல்லை, எனக்கு டைமும் இல்லை. ஸோ நான் என்ன பண்ண போகிறேன், இந்த ரோடுடைய பின்னாடி பக்கமாக போயிட்டு நான் என்ன இருக்குதுன்னு பார்த்துட்டு வர போகிறேன், உனக்கு வேலைக்கு டைம் ஆகிடுச்சு, ஞாபகம் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. வேட்சன், எஸ் டு த ஹாஸ்பிட்டல். உடனே ஒரு டாக்டர் இல்லையா, ஸோ சொல்கிறார், ஆமாம் எனக்கு ஹாஸ்பிட்டல் போகிறதுக்கு டைம் ஆச்சுப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேசிக்கிறாங்க. தென் ஹோம்ஸ், ரைட், பட் ஐ வாண்ட் யுவர் ஹெல்ப் டு நைட், கம் அட் 10 o'clock. ஓகே, இப்போ நீ வந்து ஹாஸ்பிட்டலுக்கு போ, ஆனால் இன்றைக்கி நைட்டு எனக்கு உன்னோட உதவி தேவைப்படுது, அதனால் 10 மணிக்கெலாம் வந்து சேர்ந்துறீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹோம்ஸ் வந்து அந்த டிடெக்டிவ் வந்து டாக்டர்கிட்ட சொல்லி அனுப்புகிறாரு. நியூ வேர்ட்ஸ் வந்து ஸ்ட்ராண்ட் அப்படின்னா சீஷோர், கடற்கரை. தென் சீன் 2ல் என்ன நடக்குது பாருங்கள், தி ஸ்ட்ராங் ரூம் அட் தி பேங்க். ஸோ இப்போ பேங்க்கில் இருக்கக்கூடிய ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு ரூம், அந்த கஜானா சொல்லுவோம் இல்லையா, ஸோ அந்த ரூம் வித் மெனி பாக்ஸஸ் அண்ட் கிரேட்ஸ். ஸோ நிறைய அங்கே பாக்ஸஸ் இருக்குது. கிரேட்ஸும் பாக்ஸஸ் அங்கே இருக்குது. கிரேட்ஸ் அப்படின்றது இந்த ட்ரே சொல்லுவோம் இல்லைங்களா, இந்த பாக்ஸில் வந்து அப்படியே ஜன்னலாக தெரிகிற மாதிரி இருக்கக்கூடியது, இல்லைன்னா கட்டைங்க வச்சு அந்த ஆப்பிள்ஸ்லாம் கொண்டு வரும்போது வெறும் அந்த கட்டையை வச்சு அடித்து வச்சுருப்பாங்க, அதான் கிரேட்ஸ்ன்னு சொல்கிறோம். அந்த பிக்சரில் காட்டியிருக்கேன் பாருங்கள், அதுதான் கிரேட்ஸ். ஸோ பாக்ஸஸும் கிரேட்ஸும் அதில் இருக்குது. ஹோம்ஸ், வேட்சன், ஜோன்ஸ். இப்போ ஹோம்ஸும் ஜோன்ஸும் டிடெக்டிவ், வேட்சன் வந்து டாக்டர். ஸோ இவங்க 3 பேரும் அண்ட் ஒரு போலீஸ்மேன் ஆர் ஆன் ஸ்டேஜ் ஹைடிங் பிஹைண்ட் சம் பாக்ஸஸ். ஸோ இவங்க 4 பேர், யார் ஹோம்ஸ், வேட்சன், ஜோன்ஸ், போலீஸ்மேன், இவங்க 4 பேர் இந்த பாக்ஸஸ் பின்னாடி இப்போ ஒழிஞ்சிட்டு இருக்காங்க. இது வந்து சீன் 2ல் நடக்குது. இப்போ ஹோம்ஸ் டிடெக்டிவ் சொல்கிறாரு, இஸ் எவ்ரி ஒன் ரெடி அப்ஸ்டேர்ஸ் மிஸ்டர் ஜோன்ஸ். ஸோ ஜோன்ஸுடைய ஹெல்ப் வந்து இவர் வாங்கியிருக்காரு. அப்போ கேட்குறாரு, மேலே எல்லோரும் ரெடியாக இருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு டிடெக்டிவ் ஹோம்ஸ் வந்து ஜோன்ஸ் கிட்டே கேட்குறாரு. ஜோன்ஸ் என்ன சொல்கிறார், இவர் ஸ்காட்லாண்டுடைய டிடெக்டிவ் இல்லைங்களா ஜோன்ஸு. ஆனால் ஜோன்ஸ் என்ன சொல்கிறாரு, மை மென் ஆர் வெயிட்டிங் அட் தி ஃப்ரண்ட் டோர் ஆஃப் தி பேங்க் அண்ட் நியர் த ஷாப். ஸோ உடனே ஜோன்ஸ் என்ன சொல்கிறாரு, நீங்கள் கவலைப்படாதீங்க, பேங்க்குடைய முன்னாடி கதவுக்கிட்டேயும் என்னோடய ஆட்கள் நின்றுட்டுருக்காங்க, கடையுடைய முன்னாடி பக்கமும் என்னோடய ஆட்கள் வந்து நின்றுட்டுருக்காங்க, ஸோ அவங்க எந்த வழியாக போனாலும் அவங்கள வந்து கேட்ச் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஜோன்ஸ் சொல்கிறாரு. ஹோம்ஸ், குட், நவ் வி மஸ்ட் பி குவைட் அண்ட் வெயிட். ஸோ ஓகே, இப்போ நம்ம யாரும் பேசக்கூடாது, ரொம்ப குவைட்டாக என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு பார்க்கணும் அப்படின்ட்டு ஹோம்ஸ் சொல்கிறாரு. ஹி புட்ஸ் அவுட் தி லைட். ஸோ லைட்டெல்லாம் ஆஃப் பண்ணிடுறாங்க. புட்ஸ் அவுட் தி லைட்னா லைட்லாம் ஆஃப் பண்ணிடுறாங்கன்னு அர்த்தம். த ஸ்ட்ராங் ரூம் இஸ் டார்க். ஸோ இப்போ அந்த ஸ்ட்ராங் ரூம் எப்படி இருக்குன்னா ரொம்ப இருட்டாக இருக்குது. பட் வி கேன் see தி மென் வெயிட்டிங் பிஹைண்ட் த கிரேட்ஸ். ஆனால் அந்த கிரேட்ஸ்ன்றது அந்த வெளியே இருந்து பார்க்குற மாதிரி இருக்கக்கூடிய அந்த பாக்ஸஸ் தான். ஸோ அதில் பின்னாடி ஆட்கள் ஒழிஞ்சிருக்கிறத இவங்களால் பார்க்க முடியுது. நத்திங் ஹேப்பன். ஸோ எதுவும் நடக்க போகிறதில்ல. வேட்சன் லுக்ஸ் அட் ஹிஸ் வாட்ச். ஸோ வேட்சன் இப்போ என்ன பண்ணுறாரு அப்படின்னா, வேட்சன் வந்து டாக்டர் இல்லைங்களா, ஸோ வேட்சன் என்ன பண்ணுறாரு அப்படின்னா வாட்ச் எடுத்து டைம் பார்க்குறாரு. வேட்சன் விஸ்பரிங், இட்ஸ் 11:15 ஹோம்ஸ் வென். ஸோ உடனே இந்த டாக்டர் என்ன கேட்குறாரு, அப்படியே குஸ்குஸ்ன்னு பேசுகிற. விஸ்பரிங் அப்படின்னா குஸ்குஸ்ன்னு பேசிக்கிறது. 11:15 ஆயிடுச்சுப்பா, இதுக்கு மேலே எங்கே வர போகிறானுங்க அவனுங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போ டாக்டர் வேட்சன் வந்து சொல்கிறாரு. ஹோம்ஸ்,
டோன்ட் ஸ்பாயில் அவர் இன்வெஸ்டிகேஷன். ஸோ உடனே ஹோம்ஸ் டிடெக்டிவ் என்ன சொல்கிறார், அமைதியாக இரு, நாங்கள் எங்களோட அந்த இன்வெஸ்டிகேஷன்றது என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு விசாரிக்கிறது எல்லாம் இல்லைங்களா, ஸோ அதை வந்து நீ டிஸ்டர்ப் பண்ணாத எங்களை அப்படின்னு சொல்லிட்டு டிடெக்டிவ் ஹோம்ஸ் வந்து அவருடைய ஃப்ரெண்டு டாக்டர்கிட்ட சொல்கிறாரு. they see a light coming through the stone floor. ஸோ இப்போது ஒரு லைட்டு அந்த கல் வழியாக அப்படியே நடந்து வந்துட்டுருக்கிறத இவங்க கவனிக்கிறாங்க. சடன்லி த ஸ்டோன் கேவ் வே. ஸோ இப்போ என்ன பண்ணுறாங்க, அந்த நம்ம ஃபிலிம்ஸ்லாம் பார்த்துருப்பாங்களா, ஒரு இதை மட்டும் அப்படியே தூக்கிட்டு அப்படியே மேலே எழுந்து வருவாங்க இல்லையா, ஸோ அந்த மாதிரி ஒரு கல் மட்டும் இப்போ என்ன பண்ணுது அப்படின்னா தூக்கிட்டு அவங்க வெளியே வரதுக்கு ட்ரை பண்ணுறாங்க. ஃபர்ஸ்ட் ஹேண்ட், ஸோ ஃபஸ்ட்டு ஒரு ஹேண்ட் மட்டும் வெளியே வருது, வித் கன் கம்ஸ் அவுட் ஆஃப் தி கிரவுண்ட். ஸோ ஒரு கையில் கன் வச்சுட்டு அப்படியே அந்த கன்னுடைய கை மட்டும் அப்படியே வெளியே வருது, கிரவுண்டுக்குள்ளேருந்து பூமியிலேருந்து இப்போ அப்படியே ஒருத்தன் மட்டும் மேலே வரான். தென் அனதர் ஹேண்ட், ஸோ இப்போ இன்னொரு கை வருது, ஒரு கை ஃபஸ்ட்டு மேலே வருது, அதில் கன் வச்சுருக்கான், இன்னொரு கை மேலே வருது. ஸ்பால்டிங் கம்ஸ் அவுட் ஃபாலோட் பை ராஸ். ஸோ இப்போ அந்த ரெண்டு கை கையில் கன் வச்சுருக்குது யாருன்னா ஸ்பால்டிங். ஸ்பால்டிங்க்கு பின்னாடி இப்போ யார் வராங்கன்னா ரோஸ் வராங்க. ரோஸ் தான் வந்து அந்த லீக் ஹெட்டுடைய அந்த ரெட் ஹெடட் லீகுடைய பாஸாக நடித்தான் இல்லைங்களா ராஸ், இவனுடைய ஃப்ரெண்டு, அதாவது ஃப்ரெண்டு கிடையாது, இவன் செய்கிற தப்புக்கெலாம் அவன் துணை புரிகிறான் மாமா. அடுத்து ஸ்பால்டிங், டு ராஸ் நவ் ஹவ் யூ காட். ஸோ இப்போ ஸ்பால்டிங் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, நம்ம இப்போது மாட்டிக்கிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. வித் ஹிஸ் லைட் ஹோம்ஸ் கம்ஸ் அவுட் ஃப்ரம் பிஹைண்ட் ஹிஸ் பாக்ஸ். ஸோ ஹோம்ஸ் என்ன பண்ணுறாரு, நம்ம மேலே வந்துட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்பால்டிங் வந்து சொல்கிறாரு. ஆனால் இப்போது ஹோம்ஸ் என்ன சொல்கிறார், டிடெக்டிவ் வந்து பின்னாடி பாக்ஸ் பின்னாடி ஒழிஞ்சிட்ருக்காரு இல்லையா, ஸோ அவர் என்ன பண்ணுறாரு, லைட் எடுத்துகிட்டு மேலே வந்து ஹிட் ஸ்பால்டஸ் ஆம், அந்த ஸ்பால்டிங் கையில் கன்று வச்சுருக்கான் இல்லையா, ஸோ அவனுடைய கையை வந்து தட்டி விடுறாரு, ஹிட் பண்ணுறாரு, அடிக்கிறாரு. நான் அந்த கன் இஸ் ஆன் த கிரவுண்ட். ஸோ இப்போ அவன் கையில் வச்சுருக்கக்கூடிய அந்த கன்று கீழே விழுந்துச்சு. ரோஸ் குவிக்லி கெட்ஸ் பேக் இன்டு த டனல். ஸோ உடனே இப்போ ரோஸ் வந்து இவனுக்கு பின்னாடி ஸ்பால்டிங்க்கு பின்னாடி வந்தான் இல்லையா ரோஸு, ஸோ இவன் என்ன பண்ணால் வேகமாக இவங்க பிடிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்க அப்படின்னா வேகமாக இவன் மறுபடியும் டனலுக்குள்ளேயே போயிடுறான். டனல்ன்றது குகை. ஸோ அந்த மண்ணை தோண்டி செய்யக்கூடிய அந்த வழி பாதை தான் வந்து டனல் சொல்லுவாங்க. ஸோ அதுக்குள்ளேயே இவன் ரோஸ் வந்து மறுபடியும் போயிடுறான். ஜோன்ஸ் வாண்ட் டு ஸ்டாப் தெம் பட் ஹி கேனாட். ஆனால் ஜோன்ஸ் இன்னொரு டிடெக்டிவ் இருக்கார் இல்லையா, ஸோ அவர் வந்து அவனை அந்த ரோஸ் எப்படியாவது பிடிக்கணும்னு ட்ரை பண்ணார், ஆனால் அவரால் அது முடியலை. ஹோம்ஸ், யூ கான் கெட் அவே ஜான் கிளே. ஸோ ஜான் கிளேன்றது ஸ்பால்டிங்குடைய இன்னொரு பேருன்னு பார்த்தோம் இல்லையா, ஸோ ஹோம்ஸ் சொல்கிறாங்க உன்னால் எங்ககிட்டேருந்து தப்பிக்கவே முடியாது, ஞாபகத்தில் வச்சுக்கோ அப்படின்றாரு. ஸ்பால்டிங், நோ பட் ரோஸ் மை ஃப்ரெண்ட். ஸோ இல்லை அவர் என்னுடைய ஃப்ரெண்டு தான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. ஹோம்ஸ், தெர் ஆர் 3 men வெயிட்டிங் ஃபார் ஹிம் அட் தி அதர் எண்ட். நீ கவலைப்படாத, உன் ஃப்ரெண்டையும் நாங்கள் பிடிச்சிருவோம், இவன் எங்கே போய் மேலே ஏற போகிறோன்னா அங்கே 3 பேர் அங்கே வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு டிடெக்டிவ் ஹோம்ஸ் வந்து சொல்கிறாரு. ஸ்பால்டிங், யூ திங்க் ஆஃப் எவ்ரி திங் மிஸ்டர் ஹோம்ஸ், யூ ஆர் வெரி கிளவர். ஸோ நீங்கள் எல்லாத்தையுமே எல்லா பக்கமும் யோசிக்கிறீங்க போல இருக்குது, நீங்கள் ரொம்ப கிளவராக இருக்கிறீங்களே, ரொம்ப புத்திசாலியாக இருக்கீங்களே அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஸ்பால்டிங் வந்து சொல்கிறான். ஹோம்ஸ், ஸோ யூ ஆர் ஜான் கிளே, யுவர் ரெட் ஹெடட் லீக் வாஸ் கிளவர். ஸோ உடனே இந்த டிடெக்டிவ் என்ன சொல்ல, நீயும் அறிவாளி தான்ப்பா, ஏன்னா ரெட் ஹெடட் லீக்னு ஒரு குரூப்பை ஆரம்பித்து நீ இது மூலியமாக நீ கொள்ளாடிக்கணும்னு நினச்ச பார்த்தியா, நீ எவ்வளோ புத்திசாலி அப்படின்னு சொல்லி இப்போ டிடெக்டிவ் ஹோம்ஸ் வந்து சொல்கிறார். இப்போ சீன் 3ல் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். ஷெர்லாக் ஹோம் ஸ்டடி. ஸோ ஷெர்லாக் ஹோம் வந்து இப்போது அதை பற்றி அந்த இது பண்ணிகிட்ருக்காரு, இன்வெஸ்டிகேட் பண்ணிகிட்ருக்கும்போது ஹோம்ஸ் அண்ட் வேட்சனும் சிட்டிங் வந்து சேர். ஸோ ஹோம்ஸ் வந்து டிடெக்டிவ், அவருடைய ஃப்ரெண்ட் டாக்டர் வேட்சன் சேர் மேலே உட்காந்துருக்காங்க. ஹோம்ஸ், தேர் வாஸ் நெவர் எனி ரெட் ஹெடட் லீக். ஸோ இன்னும் ஹோம்ஸ் சொல்கிறாரு, ரெட் ஹெடட் லீக்னு ஒரு குழுவே வந்து அந்த மாதிரிலாம் எதுவும் ஒரு குழுவே இல்லை. த வில்லன்ஸ் வாண்டட் வில்சன் அவே ஃப்ரம் தி ஷாப் ஃபார் சம் ஹார்ஸ் எவ்ரிடே. ஸோ இந்த வில்லன்ஸ்க்கு ஒரே விஷயம் என்னென்னா, இந்த வில்சன் தான் இந்த ஷாப் கீப்பர் இல்லைங்களா, ஸோ அந்த வில்சனை எப்படியாவது கடையிலேருந்து கொஞ்சம் சில மணி நேரத்துக்கு வெளியே அனுப்பணும், தினமும் சில மணி நேரத்துக்கு இவர் கடையில் இல்லாமல் பார்த்துக்கணும், அதுதான் வந்து அவர் யோசித்தாங்க. அதனால தான் இந்த ரெட் ஹெடட் லீக்ன்றத ஒன்றத்தை வந்து இவங்க சும்மா உருவாக்குனாங்க. தென் கிளே saw the கலர் ஆஃப் ரோஸ் ஹேர். ஸோ அடுத்து கிளே என்ன பண்ணுறான், ஸ்பால்டிங் தான் வந்து கிளே இல்லைங்களா, ஸோ கிளே என்ன பண்ணுறான் அப்படின்னா ரோஸுடைய ஹேர் கலரை வந்து பார்க்குறான். ஸோ இவருடைய ஹேர் கலரும் வில்சனுடைய ஹேர் கலரும் ஒன்று தான். ஏற்கனவே நான் ஃபஸ்ட்டு கேரக்டர் சொல்லும்போது சொன்னேன், இவங்க 2 பேருடைய ஹேர் கலர்ஸ்க்கு உள்ளே சொல்கிறாங்க ஸ்டோரிக்குள்ளேன்னு சொல்லும்போது, ஸோ இவங்க 2 பேருடைய ஹேர் கலரும் சேமாக இருக்கும்போது இவன் கடையில் இருக்கும்போது இவன் தான் இருக்கான், வில்சன் தான் கடையில் இருக்கான்னு எல்லோரும் நினச்சிப்பாங்க இல்லைங்களா. ஸோ இது ஒரு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அவங்களுக்கு. அண்ட் தாட் ஆஃப் அ ரெட் ஹெடட் லீக். ஸோ இவனுக்கும் ஹேர் வந்து ரெட் கலரு, வில்சனுக்கும் ஒரு ஹேர் வந்து ரெட் கலரு, ரோஸ்க்கும் ஒரு ஹேர் வந்து ரெட் கலர், அதை வச்சு தான் ரெட் ஹெடட் லீக் அப்படின்னு சொல்லி ஒரு குழுவை வந்து ஆரம்பித்தாங்க. ஸோ வென் வில்சன் வென்ட் டு ஒர்க் இன் தேர் ஆஃபீஸ் எவ்ரி டே, தே ஹேட் டைம் டு
மேக் த டனல் வெரி கிளவர். ஸோ இப்போ வில்சனை வந்து நீ தினமும் காலைல 10 மணிலேருந்து 2 மணி வரைக்கும் போயிட்டு என்சைக்ளோபீடியா பார்த்து காப்பி பண்ணிட்டு வரணும், இதுதான் வேலைன்னு சொல்லி அனுப்பிச்சாங்க இல்லைங்களா. ஸோ அந்த கேப்பில் இவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா டனலை வந்து தோண்டிக்கிட்டே இருப்பாங்க. ரொம்ப கிளவராக இவங்க பிளான் பண்ணியிருக்காங்க, புத்திசாலித்தனமாக இவங்க பிளான் பண்ணி இந்த வேலையை செஞ்சுருக்காங்க. வாட்சன், ஸோ ஸ்ப்ளாடிங் இஸ் ஜான் கிளே. ஸோ ஒன்று கேட்குறேன், அப்போ ஸ்ப்ளாடிங் தான் வந்து ஜான் கிளேவா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. த நட்டோரியஸ் தீஃப். ஸோ நட்டோரியஸ் அப்படின்னா எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு பர்சன். ஜான் கிளே அப்படின்றவங்க எல்லாருக்குமே தெரியும், ஆனால் அவன் பேர் மாற்றி தான் வந்து ஸ்பால்டிங்னு வச்சுருக்காங்க. ஸோ ஜான் கிளேவை எல்லாருக்கும் தெரியும், இவன் வந்து ரொம்ப எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு தீஃப், திருடன். when did you first know that? ஸோ எப்போ உனக்கு அது தெரிய வந்தது, இவன் தான் ஜான் கிளே தான் ஸ்பால்டிங்னு உனக்கு எப்படி நீ அதை கண்டுபிடிச்ச அப்படின்னு சொல்லிட்டு இப்போ டாக்டர் வாட்சன் வந்து ஹோம்ஸ் கிட்டே கேட்குறேன், ஏன்னா அவர் தான் டிடெக்டிவ் இல்லைங்களா. ஸோ ஹோம்ஸ் என்ன சொல்கிறாரு, ஐ சஸ்பெக்டட் வென் ஸ்பால்டிங் வாஸ் ஹாப்பி டு ஒர்க் ஃபார் ஹாஃப் வேஜஸ். ஸோ நான் இதை வந்து சஸ்பெக்டட் அப்படின்னா நான் இதை அதாவது இப்படி இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு நான் யோசித்தேன். ஏன்னா இவன் பாதி சம்பளம் கொடுத்தா போதும் அப்படின்னு சொல்லிட்டு இவன் வேலை செய்கிறதுக்கு வந்திருக்கான்னும் போது நான் இதை யோசித்தேன். வாய் ஐ தாட், அதனால தான் நான் இதை வந்து யோசித்தேன். எப்படி பாதி சம்பளத்துக்கு இவன் எப்படி வேலை செய்வான் அப்படின்றத வச்சு தான் நான் கண்டுபிடிச்சேன். ஸ்பால்டிங் ஆஃபன் வென் டவுன் டு த செல்லார். ஸோ ஸ்பால்டிங் அடிக்கடி என்ன பண்ணுவான் அப்படின்னா செல்லாருக்கு போவார். செல்லார் அப்படின்னா என்னென்னா அந்த கடைக்கு அடியில் இருக்கக்கூடிய ஒரு ரூமு, கீழே பூமிக்கு கீழே ஒரு ரூம் மாதிரி வச்சுருப்பாங்க சில கடைகளில். ஸோ அதுதான் செல்லார். ஸோ அடிக்கடி அங்கே போகிறத நான் பார்த்துருக்கேன். வாட்ஸ் இ டூயிங் டவுன் தேர் ஐ தாட். ஸோ அடிக்கடி இவன் கீழே போகிறானா, இவன் என்ன பண்ணுவான் கீழே அப்படின்றத நான் யோசிச்சுக்கிட்டு இருந்தேன். டனல்ஸ், இஸ் ஸ்பால்டிங் மேக்கிங் அ டனல். ஸோ ஒருவேளை இவன் டனல் பண்ணிகிட்ருப்பானோ அப்படின்னு சொல்லிட்டு நான் யோசித்தேன். ஐ தாட் டு அனதர் பில்டிங். ஸோ இந்த பில்டிங்லேருந்து இன்னொரு பில்டிங்க்கு டனல் உருவாக்கிட்டு இருக்கான் நான் இவன் அப்படின்றத நான் ஆல்ரெடி யோசிச்சிருந்தேன். வாட்சன், யூ saw me hitting the ground with my stick outside the shop. ஸோ நீ இதுக்கு முன்னாடி நான் அந்த கடையை போய் பார்த்துட்டு வரும்போது நான் என்னோடய வாக்கிங் ஸ்டிக்கை வச்சு கிரவுண்டை தட்டினே உனக்கு ஞாபகம் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஹோம்ஸ் வந்து டாக்டர் வாட்சன் கிட்டே கேட்குறாரு. ஸோ வாட்சன் என்ன பதில் சொல்கிறாரு, எஸ் நவ் ஐ அண்டர்ஸ்டாண்ட். ஆமாம் நீ அன்றைக்கி வாக்கிங் ஸ்டிக்கை வச்சு தட்டின இல்லை நான் கவனிச்சனே அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறார். ஓ இப்போ எனக்கு புரியுது. யூ வாண்டட் டு நோ இஃப் தி செல்லர் வாஸ் இன் ஃப்ரண்ட் ஆஃப் தி ஷாப். ஸோ நீ என்ன இதை எதுக்காக நீ அந்த ஸ்டிக்கை வந்து தட்டி பார்த்த அப்படின்னா அந்த செல்லார் வந்து அந்த குகை பூமிக்கு அடியில் இருக்கக்கூடிய ரூம் வந்து கடைக்கு முன்னாடி இருக்கான்னு நீ டெஸ்ட் பண்ணுறதுக்காக தானே பார்த்த அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது ஆமாம் அப்படின்னு சொல்கிறேன். ஸோ ஹோம்ஸ் என்ன சொல்லிட்டு எஸ் ஐ டிட், ஆமாம் அதனால தான் நான் அதை தட்டினேன். ஏன்னா அந்த சவுண்டை வச்சு டிஃப்ரென்ஸ் கண்டுபிடிக்கலான்றதால அவர் பண்ணியிருக்காரு. அண்ட் இட் வாசன்ட். ஆனால் கடைக்கு முன்னாடி அந்த மாதிரி ஒரு குகை, அந்த மாதிரி ஒரு அண்டர் ரூம் வந்து எதுவுமே இல்லை. த செல்லார் வாஸ் பிஹைண்ட் தி ஷாப். அப்போது இந்த செல்லார் வந்து எங்கே இருக்குது அப்படின்னா கடைக்கு பின்னாடி தான் இருக்குது அப்படின்றத நான் கண்டுபிடிச்சிட்டேன். தென் ஐ saw தி மேன் ஸ்பால்டிங். அப்போ தான் நான் வந்து ஸ்பால்டிங்கை வந்து நான் கவனித்தேன். ஐ ரெக்கக்னைஸ்ட் ஹிம் இமீடியட்லி. ஸோ ஸ்பால்டிங்கை பார்த்த உடனே இவன் ஜான் கிளே, இவன் ஒரு திருடன் அப்படின்றத நான் உடனே ரெக்கக்னைஸ் பண்ணிட்டேன். ரெக்கக்னைஸ்னால் கண்டுபிடிச்சிட்டேன், ஐடென்டிஃபை பண்ணிட்டேன், இவனை எனக்கு தெரியுமே அப்படின்றத நான் யோசிச்சிட்டேன். டிட் யூ see his trousers? ஸோ அவனுடைய ட்ரௌசர்ஸ் நீ கவனிச்சியா? தே ஆர் டர்ட்டி. அவனுடைய ட்ரௌசர்ஸ் வந்து ரொம்ப அழுக்காக இருந்துச்சு. வாட்சன், வை? பிகாஸ் மேக்கிங் அ டவல் இஸ் டர்ட்டி ஒர்க். ஏன்னா டனல் பண்ணும்போது அந்த மண்ணெல்லாம் தோண்டும் போது ஆட்டோமேட்டிக்காக அது என்ன ஆகும், அழுக்கு நிறைஞ்ச ஒரு வேலை தானே. ஸோ அதனால் அவனுடைய ட்ரௌசர்ஸ்லாம் அழுக்காக இருந்ததையும் நான் கவனித்தேன் அப்படின்ட்டு இப்போ அவர் எப்படி கண்டுபிடிச்சாரு அப்படிங்கிற ஸ்டோரி வந்து தன்னுடைய ஃப்ரெண்டு டாக்டர் வாட்சன் கிட்ட சொல்லிட்டுருக்காரு. ஸோ நியூவர்ட்ஸ் பார்க்கலாம். நட்டோரியஸ் அப்படின்னா வெல் நோன், எல்லாருக்கும் தெரியக்கூடிய ஒரு பர்சனாக என்னமோ ஒரு பொருளும் எல்லாருக்கும் தெரியக்கூடியது. செல்லார் அப்படின்னா அண்டர் கிராஃப்ட்னா பூமிக்கு அடியில் இருக்கக்கூடிய ரூமோ இல்லை ஏதோ ஒரு விஷயம். ரெக்கக்னைஸ்ட் அப்படின்னா ஐடென்டிஃபைடு, கண்டுபிடிக்கிறது. வாட்சன், வெரி கிளவர் ஹோம்ஸ். ஸோ நீ ரொம்ப புத்திசாலிப்பா அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் வாட்சன் வந்து சொல்கிறார் ஹோம்ஸ். தென் ஐ went to the next street at the back of the shop and what I did I see the bank. ஸோ நான் கரெக்டாக இங்கே கடைக்கு பின்னாடி நான் போய் பார்த்தேன். கரெக்டாக கடைக்கு பின்னாடி போய் பார்த்தா அங்கே ஒரு பேங்க் இருக்குது. வாட்சன், த பேங்க், எஸ் அஃப்கோர்ஸ். ஆமாம் அந்த கடைக்கு பின்னாடி பேங்க் தானே இருக்குது, எனக்கும் தெரியுமே அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் வாட்சன் வந்து சொல்கிறார். ஹோம்ஸ், வை இஸ் தட் யங் மேன் மேக்கிங் அ டனல் ஐ தாட். ஸோ இதனால தான் இந்த பேங்க்குள்ளே நுழையிறதுக்காக தான் இவன் டனல் செஞ்சிட்ருக்கான் அப்படின்றத நான் யோசித்தேன். டு கெட் இன் டு தி பேங்க்ஸ் ஸ்ட்ராங் ரூம் அஃப்கோர்ஸ். ஸோ பேங்க்குள்ளே கரெக்டாக இந்த டனல் உருவாக்கிக்கிட்டே போயிட்டு அந்த கஜானா சொல்லுவோம் அந்த ரூம்குள்ளே இவன் போகிறதுக்காக தான் பிளான் பண்ணுறான் அப்படின்றத நான் கண்டுபிடிச்சிக்கிட்டேன். வாட்சன், பட் வை டுநைட், ஹவு டிட் யூ நோ? சரி அதெல்லாம் ஓகே, ஆனால் இன்றைக்கி தான் அவன் கொள்ளடிப்பான்றதை நீ எப்படி கண்டுபிடிச்ச, அவனை வந்து பிடிச்ச அப்படின்னு சொல்லிட்டு உனக்கு எப்படி அது தெரிய வந்துச்சுன்னு சொல்லிட்டு வாட்சன் கேட்குறாரு.
ஹோம்ஸ் அதுக்கு பதில் சொல்கிறார், பிகாஸ் த க்ளோஸ் தி ஆஃபீஸஸ் ஆஃப் தி ரெட் ஹெட்டட் லீக். ஸோ ஏன் இன்றைக்கி இருக்கும்னு நான் கெஸ் பண்ணேன் அப்படின்னா, அந்த ரெட் ஹெட்டட் லீக்குடைய அந்த ஆஃபீஸை வந்து அவன் இன்றைக்கி க்ளோஸ் பண்ணிட்டான் இல்லையா, ஸோ அவனோட வேலை முடிஞ்சிச்சின்னு அர்த்தம். ஸோ வேலை முடிஞ்ச அடுத்த என்ன பண்ணுவான், அவன் கண்டிப்பாக அதுக்குள்ளே போவான். இந்த டனல் மஸ்ட் பி ரெடி. கண்டிப்பாக டனலை வந்து அவன் தயார் பண்ணிட்டான். அந்த கடையிலேருந்து பேங்க்குக்கு ஸ்ட்ராங் ரூம்குள்ளே போகிறதுக்கு உண்டான வழிபாதையை அவன் செஞ்சுட்டான் அப்படின்றத நான் யோசிச்சிட்டேன். அண்ட் சாட்டர்டே இஸ் அ குட் டே. அது மட்டும் இல்லாமல் சனிக்கிழமை நல்ல நாள். இந்த பேங்க் டஸ் நாட் ஓப்பன் ஆன் சண்டே. ஏன்னா மறுநாள் சண்டே பேங்க் கண்டிப்பாக ஓப்பன் ஆகாது. இட் would have given the thieves enough time to get away. ஸோ அந்த ஒரு சாட்டர்டே ஃபுல்லாக பேங்க் ஓப்பனில் இல்லைன்றதுனால திருடங்களுக்கு ஈஸியாக எஸ்கேப் ஆகிறதுக்கு அது ஒரு நல்ல சான்ஸாக இருந்தது. வாட்சன் லாஃபிங். ஸோ டாக்டர் வாட்சன் வந்து ஹாப்பியாக சிரிச்சிட்டு, பட் they didn't get away ஹோம்ஸ், யூ ஆர் வெரி கிளவர். ஓ ஆமாம், அவங்க தப்பிச்சு போயிடுவாங்கன்னு நினச்சாங்க, ஆனால் அவங்க போல பார்த்தா நீ தான் பிடிச்சிட்டியா, நீ தான் அறிவாளியாச்சே அப்படின்னு சொல்லிட்டு வாட்சன் அவருடைய ஃப்ரெண்டை புகழ்ந்து பேசுகிறார். ஹோம்ஸ் என்ன சீரியஸ் டோனே ஹோம்ஸ் வந்து அப்படியே சீரியஸாக சொல்கிறார். தேட்ஸ் வெரி ட்ரூ வாட்சன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சிரிச்சுக்கிட்டே சொன்னதை இவர் வந்து அப்படியே சீரியஸான ஒரு டோனை வச்சுக்கிட்டு சொல்கிறாரு. க்ளாசரி பார்த்துலாம். ஸ்ட்ராங் ரூம் அப்படின்னா ரூம் இன் அ பேங்க் டிசைன் டு ப்ரொடெக்ட் வேல்யூபிள் ஐட்டம்ஸ் அகெயின்ஸ்ட் ஃபயர் அண்ட் தெஃப்ட். அதான் கஜானா சொல்லுவோம் இல்லையா, அதுதான் வந்து ஸ்ட்ராங் ரூம். அதாவது நெருப்பு, திருட்டு, இதுலேருந்து பத்திரமா பாதுகாக்கிறதுக்கு உண்டான டிசைன் பண்ணியிருக்கக்கூடிய ஒரு ரூம் தான் வந்து ஸ்ட்ராங் ரூம். கிரேட்ஸ் அப்படின்றது உடன் பாக்ஸ் யூஸ்ட் ஃபார் டிரான்ஸ்போர்ட்டிங் குட்ஸ். ஸோ ஒரு மரத்தால் செய்யப்பட்ட ஒரு பாக்ஸ். இன்வெஸ்டிகேஷன், சிஸ்டமேட்டிக் எக்ஸாமினேஷன். ஸோ ரொம்ப ப்ராப்பரான ஒரு இதில் வந்து எக்ஸாமின் பண்ணுறது, டெஸ்ட் பண்ணுறது. டனல், ஆர்டிஃபிஷியல் அண்டர்கிரவுண்ட் பேசேஜ். ஸோ இயற்கையாக இல்லாமல் மனிதனால் உருவாக்கப்பட்ட ஒரு பேசேஜ், ஒரு வழிபாதை, அதுதான் வந்து டனல். நட்டோரியஸ், ஃபேமஸ் ஃபார் சம் பேட் குவாலிட்டிஸ். நட்டோரியஸ் அப்படின்றது எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம். ஆனால் தவறு செய்கிறவங்க, அந்த தப்பான சில குவாலிட்டிஸ்க்காக ரொம்ப ஃபேமஸாக இருக்கிறவங்க, அவங்க தான் நட்டோரியஸ். செல்லார் அப்படின்றது லோயர் கிரவுண்ட் ஃப்ளோர். ஸோ தரைக்கு கீழே இருக்கக்கூடிய ஒரு ஃப்ளோர், பேஸ்மெண்ட்டுன்னு சொல்லுவாங்க. தென் ரெக்கக்னைஸ்ட்னா ஐடென்டிஃபைட், கண்டுபிடிக்கிறது, அவங்கள பார்த்த உடனே ஐடென்டிஃபை பண்ணுறது, அதான் வந்து ரெக்கக்னைஸ்ட். Great works are performed not by strength but by perseverance. ஸோ பெரிய பெரிய வேலைகள் வந்து ஸ்ட்ரென்த்தை வச்சு எல்லாம் கிடையாது, நம்மளுடைய அந்த அறிவார்ந்த ஒரு செயலை வச்சு தான் வந்து நம்மளால் ஒரு டிட்டர்மினேஷன், இதை எப்படியாவது நான் செய்யணும் அப்படிங்கிற ஒரு டிட்டர்மினேஷன், அதுதான் ப்ரிசர்வரன்ஸ். ஸோ என்னால் முடியும் அப்படிங்கிறத வச்சு தான் ஒரு பெரிய பெரிய ஒர்க்கில் அமையும், ஸ்ட்ரென்த்தை வச்சு அமையாது. ஸோ தேங்க்யூ, டேக் கேர். ஸோ டிடெக்டிவ்ஸ் எல்லாம் கூட ஆகிறதுக்கு பிளான் பண்ணுங்கள் குட்டீஸ். தேங்க்யூ.